தன்னுடைய ஆசிரியர் பணியை ஒரு வெறும் பணியாக கருதாமல் அதையே ஒரு வேள்வியாக நடத்திய மகத்தான ஆசிரியர்களில் ஒருவராக எனக்குள் இன்றும் இருக்கக்கூடியவர்தான் ஜனார்தனம் அவர்கள். 61 நான் எஸ்எல்சி முடித்து வெளியில் வர்றப்போ ஆட்டோகிராஃப் வாங்கினேன். ஆட்டோகிராஃபில் டூ லைஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெவன் ப்ளஸ் ஹெல், லைஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெவன் ப்ளஸ் ஹெல் பை 2, அதாவது சொர்க்கமும் நரகமும் சேர்ந்து தான் வாழ்க்கை, இதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னார். Grandfather, son, grandson, like more than 3 generations, they are coming towards the school one after another because of the indomitable faith they have on this institution. அப்பா நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, லைக் ரிக்ஷாக்காரங்க பசங்க, ஆட்டோக்காரங்க பசங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க பசங்க, டீச்சர்ஸ் பசங்க, படிக்க முடியாதவங்க, அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காரு. எனக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் NJITயில் அட்மிஷனும் கிடச்சிது ஸ்காலர்ஷிப்போட. ஆனால் என் ஃபாதர் RJ மாஸ்டர் விடலை, நீ ஸ்கூல் டீச்சரில் தான், இங்கே தான் ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணி இருக்க வச்சார். நான் இங்கேயே டீச்சராக இருக்கேன்னு சொல்லி டீச்சராக இருந்தேன். அந்த டீச்சராக இருந்த 10 வருஷமும் ஸ்டாஃப் ரூம் விட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தாலே திட்டுவார். அப்பா மற்ற பசங்களை விட என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நீ முதல்ல ஒழுங்காக இருந்தால் எல்லாரும் ஒழுங்காக இருப்பாங்கன்றதுனால அந்த ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கிளாஸ் ரூமில். என் பையனே ஹோம்ஒர்க் பண்ணல, அவன் ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் வாங்கட்டும், அப்போ தான் நீங்கள்லாம் ஒழுங்காக நாளைக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தவறு இருந்தால் உடனே தண்டித்து விடுவார். இங்கு தவறு நடந்திருக்கிறது, உடனே திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். ஹையர் செகண்டரி வகுப்புகளால் கணிதம் எடுக்கிறதுல அவர் யாருக்கும் அதிகமாக விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா யாரும் கிடையாது, இவரே தான் எடுத்துக்குவார். எல்லாத்தையுமே எடுத்தாருன்னா கிளாஸ் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சி எடுத்துகிட்டு